ஓகே, ரெடியா? ஓகே. எல்லோருக்குமே ஸ்தோத்திரம். இன்று ரொம்ப முக்கியமான நாள், அன்னையர் தினம். எல்லோரும் கூடி சேர்ந்து கை தட்டுவோமா? அன்னையர்கள் உண்மையிலே கடவுளிடமிருந்து கிடைத்த ஒரு வரம். வேதாகமத்தில் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லுகிறது, அவள் உடை பலமும் அலங்காரமுமாயிருக்கிறது, வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். அது நம்ம அம்மாவை தானே நினைவுக்கு கொண்டு வருது. அம்மா எப்போதும் பலமாக அன்பாக நம்ம கூடவே இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுடைய முதல் ஆசிரியர், பெரிய ஆதரவாளர். சில நேரம் நம்மளை எழுப்புற அலாரமாகவும் இருப்பாங்க, நம்ம கூடவே வரும் தேவதை போலவும் இருப்பாங்க. இன்று நம்ம சபையில இருந்து ஒரு சில பேர் சொல்றது கேட்போம். அம்மா உங்களுக்கு ஹீரோயினா இல்ல வில்லியா? எங்க அம்மா எப்பயுமே எனக்கு ஹீரோயின். உங்க மனைவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு எல்லாமே என் மனைவி தான், அவங்களோட எனக்கு யாரும் இல்ல. உங்க அம்மாக்கு லாஸ்டா எப்ப ஐ லவ் யூ சொன்னீங்க? இப்ப சொல்ல சொன்னா சொல்லுவியா? டேவிட் அங்கிளுக்கு அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னது? எங்க அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அப்ப அவங்க எங்ககிட்ட இல்ல, அவங்க கர்த்தரை கொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்ககிட்ட பிடிச்ச ரொம்ப விஷயம் சொன்னா, அவங்க நிறைய விதமான பூக்கள் செடியெல்லாம் ரொம்ப அழகான செடியெல்லாம் அவங்க நட்டு அதை ரொம்ப ரசிப்பாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில எங்க அம்மாவோட அந்த சில நேரத்துல போயிட்டு அவங்களோட போயிட்டு அந்த செடிகளை நடுறது, அவங்களோட சந்தோஷமா இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை இன்ன வரைக்கும் மறக்காத ஒரு சூழ்நிலை. எங்க அம்மா எப்பயுமே இந்த ஒரு வார்த்தையை வச்சுதான் என்ன ஏசுவாங்க. அம்மா இந்த வார்த்தை வச்சு ஏசுவாங்க அப்படின்னு இல்ல, எங்க அம்மா ரொம்ப பாசமானவங்க. அதனால எப்பெல்லாம் அவங்க பாசமா பேசுறாங்களோ அப்பெல்லாம் நம்மள ஏசுற மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த மதர்ஸ் டேக்கு உங்க மனைவிக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐ லவ் யூ. அம்மாக்கு ஐ லவ் யூ சொல்ல சொன்னா சொல்லுவீங்களா? ஐ லவ் யூ மா. உங்க அப்பா இல்லாத ஒரு நாள் வந்துருச்சுன்னா அது உனக்கு எப்படி இருக்கும்? அம்மா அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தாயின் சிறந்த ஒரு கோயில் இல்லை, தந்தை சொல்விக்க மந்திரலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தாய் இந்த கோவிலுக்கு ஒரு சமமாக எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப நான் என் அம்மா கூட அந்த ஒரு சிறப்பான ஒரு பகுதியில ஒரு சிறந்த தாயா அதை நான் உணர். நீங்க இது வரைக்கும் உங்க அம்மாக்கு கொடுத்ததுலயே பெஸ்டான கிஃப்ட்னா என்னது? என்னையதான் எங்க அம்மாவுக்கு நான் கிஃப்டா கொடுத்திருக்கேன். என்னை விட ஒரு பெஸ்டான கிஃப்ட் எங்க அம்மாவுக்கு இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். உங்க அம்மா பண்ணதுலயே பயங்கரமான சம்பவம்னா அது என்னது? அவங்களே ஒரு சம்பவம் தான், அதுல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியல, அப்படி எழுதிக்கோங்க. இப்ப நம்ம பார்த்த மாதிரி ஒவ்வொரு அம்மாவின் அன்பு தனித்துவமானது. அந்த எல்லா அன்பும் கடவுளின் அன்பை ரொம்ப அழகாக வெளிப்படுத்துது. வேதாகமத்தில் ஏசாயா 66வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 28வது வசனம், அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். எப்போதுமே ஒவ்வொரு தாயாருக்கும் மரியாதை செலுத்தணும், நன்றி சொல்லணும். தாய்மார்களே, உங்கள் தியாகம், ஜெபம், முடிவில்லாத அன்பு, அமைதியான நேரம், காணாத முயற்சி எல்லாத்தையும் கடவுள் பார்க்கிறார். கவலைப்படாதீங்க. ஒவ்வொரு அம்மாவுக்கும் நாங்க சொல்றது என்னன்னா, நாங்க உங்களை எப்போதும் மதிப்போம், நேசிப்போம், உங்க கூடவே எப்போதுமே இருப்போம். அதனால மதர்ஸ் டேக்கு எல்லா மதர்ஸ்க்கும் என்ன சொல்லுது? மாதஸ்க்கு என்னைய பொறுத்த வரைக்கும் மனுஷனுக்கு கடவுள் கொடுத்த பிரைஸ்னா அதே அவங்களோட அம்மா தான். அம்மா, நீங்க எங்களுக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க. உங்க லைஃபையே எங்களுக்காக நீங்க செலவு பண்ணிருப்பீங்க. நிறைய நேரத்துல உங்களோட கஷ்டங்களை எங்க முன்னுக்கு காமிக்காம எங்களை வளர்த்து எடுத்திருப்பீங்க. அதனால இந்த உலகத்திலே எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அது அம்மாவா தான் இருக்க முடியும். அன்புனா அம்மா, அன்புக்கு அர்த்தமே அம்மா அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா மாதசும் ரொம்ப சிறப்பானவங்க. அதனால இந்த வேலையில எல்லா அம்மாவும் இந்த மாதத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாய்மார்களுக்குமே, எல்லா தாய்மார் எல்லோருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. ஹாப்பி மதர்ஸ் டே. என்னோட மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. அனைத்து அன்னையர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த அன்னைய தின வாழ்த்துக்கள். To all the mothers out there, happy Mother's Day.